புது வருஷத்தை காண செய்திரே, புது கிருபையை எனக்கு தந்திரே. புது வருஷத்தை காண செய்திரே, புது கிருபையை எனக்கு தந்திரே. நீ கொடுத்த வாக்கு தத்த. நாம் வேத வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஒரு அறிமுகமான ஒரு காரியங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்க தேசத்தினுடைய லாஸ் ஏஞ்சல்ஸில் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி செலவாயிருக்கிறது. 11 பேருக்கு மேலே அங்கே என்ன செஞ்சிட்டாங்க, பலியாயிருக்கிறார்கள். அணைக்க முடியல. பெரிய ஃபயரு. எவ்வளவோ பெரிய திட்டங்கள், பெரிய பெரிய எந்திரங்களை வைத்திருக்கிறதான அமெரிக்க தேசமே என்ன செய்துங்க, இன்னைக்கு திக்கு முக்காடிக்கிட்டு கொண்டிருக்கிற நேரம். அது மாத்திரமல்ல, மெக்கா மதினா என்று சொல்லக்கூடிய ஒரு பாலைவன தேசத்தில் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கீங்க தெரியுமா? தெரியாதா? ஆமாம், இதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் உலகம் எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம சரியாக இருக்க முடியும். மெக்கா மதினாவில் என்ன பண்ணுது, ஒரு பாலைவன தேசம். அங்கே என்னடனா காரெல்லாம் அடிச்சுட்டு போகுது வெள்ளத்தில். அவ்வளவு மழை அங்கே என்ன செய்யுதுங்க, பெய்ய ஆரம்பிக்குது. இப்போ ஏன் இப்படி நடக்குது? இந்த மாதிரிலாம் ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏன் நடக்குது? இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலகம், அந்த இயற்கை ஏதோ ஒன்றை நமக்கு சொல்ல விரும்புகிறது. ஆமென். நம்ம பார்க்குறோங்க, திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் பனி பெஞ்சிக்கிட்டு இருக்குது. எல்லாருக்குமே என்ன பண்ணுதுங்க, இது என்னடா இதுவரையில் எங்களுக்கெல்லாம் சளியே பிடிக்காது, இருமவே இருமல், என்னடா இப்படியெல்லாம் இருமல். ஒரு மாற்றங்கள் நமக்குள்ளே இருக்குது இல்லைங்களா? மழை பெஞ்சிச்சுன்னா மழையாக பெய்யணும். இது மேலேருந்து என்ன பண்ணுதுங்க, நோவா பேலை மாதிரி என்ன பண்ணு, நோவா காலத்தில் இருந்த மாதிரி என்ன பண்ணுங்க, கொட்டுது. எல்லாம் வெள்ளம் பெருக்காக ஓடுதலே, மழையாக பெய்ய மாட்டேங்குது. இப்போ இதெல்லாம் ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறது. இயற்கை மனிதர்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறது. இதை நாம் புரிஞ்சிருக்கிறோமா? ஆமென். அதை சொல்ல வந்ததை நாம் புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒன்றை நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன ஏன் நடக்குது என்னன்னு தெரியல. ஆனால் என்ன சொல்ல விரும்புகிறது என்று சொன்னால் ஏதோ ஒன்றை அடையாளம் காட்டுகிறது. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது என்ன சொல்ல விரும்புகிறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12 to 17 வசனங்கள் வரை. மத்தேயு 4வது அதிகாரம் 12 to 17 வசனங்கள் வரை. யோவான் சொல்லுங்க, யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்ட கலிலாவுக்கு போய் கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையிலே இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைத்தபடி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைக்கும் மேலே சொல்லப்பட்ட அந்த சம்பவங்களுக்கு என்னங்க சம்பந்தம் என்று சொன்னால், ஆண்டவர் உலகத்திலே வாழும் பொழுது மத்தேயு எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரத்திலே தன்னுடைய வருகை குறித்து அவர் சொல்லும் பொழுது நடக்க வேண்டிய காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ இயற்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு என்ன சொன்னாரோ அதை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இயற்கை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆமென். குழப்பமா இருக்கா? ஜெபம். பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த நல்ல பிதாவே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர், இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தாவே, இது எங்களுக்கு விளங்க பண்ணி அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு எச்சரிப்பாக, ஆலோசனையாக இருக்கும்படியாய் கூட ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்யுங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அல்ல. இயேசு கிறிஸ்து சொன்னது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக நான் நினைக்கல.
இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு வார்னிங் மாதிரி நினைக்கிறேன், ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தையாக நான் நினைக்கிறேன். காரணம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் இஸ் நியர், நம்ம பக்கத்தில் வந்துருச்சு. அதனால நீ என்ன பண்ண, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் வந்து விட்டது. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் அதுக்கப்புறமேல பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ இது எப்படி தெரியுது நமக்கு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தெரியுதா, வார்னிங் மாதிரி தெரியுதா? என்னை பொறுத்தவரை இது வார்னிங் மாதிரி தான் தெரியுது. எச்சரிப்பாக கொடுக்குறாரு, நீ மனம் திரும்பல, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, நீ மனம் திரும்பிடு, இல்லைன்னா நீ நாசமாக போயிரு. இதைத்தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். இதற்கு அடையாளமாகத்தான் இன்னைக்கு இயற்கை நமக்கு என்ன செய்துங்க, தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற 24வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள், யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள். வருஷ கணக்கில் நடந்துகிட்டு இருக்குங்க. இல்லை அதெல்லாம் இருக்கட்டுமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வருஷ கணக்கில் நடக்குது, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் வருஷ கணக்கில் நடக்குது. இந்த யுத்தங்களுடைய செய்திகள் நமக்கு வருகிறது. இன்னைக்கு சீனாவில் கொள்ளை நோய்ங்கிறாங்க. இதெல்லாம் எங்கெங்க போகுது என்று சொன்னால், ஒரு எச்சரிப்பு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பா, உலகம் ஆண்டவருடைய வருகை வந்து விட்டது, ஆண்டவருடைய வருகை வந்து விட்டது என்பதை நமக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போ புரியுதுங்களா? ஆண்டவர் வரப்போகிறாருங்கிறத வெளிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இப்போ இல்லையே, முன்னாடியே சொன்னார் வரப்போறான்னு, 2000 வருஷமா இன்னும் வரவில்லையே அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம நினைக்கிறோம். இப்போ வாசிக்கலாம், மல்கியா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கலாம். ஒரு சில வசனங்கள் மூலமாக கொஞ்சம் விளங்கி கொள்ளலாம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே, கொஞ்சம் முள்ளமா வாசிக்கலாமா? இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இப்போ இந்த வசனம் புரியுதுங்களா உங்களுக்கு? மல்கியா என்கிற பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருவதற்கு முன்னே. அப்ப ஆண்டவருடைய வருகை வருவதற்கு முன்னே யாரை அனுப்ப போறாங்க? எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். ஏற்கனவே எலியா வந்தாயிடுச்சு. இவர் எலியாவினுடைய ஆவியினுடைய தீர்க்கதரிசி வர வேண்டும் என்று மல்கியா தீர்க்கதரிசி சொல்லி முடிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படும்படியாக அவன் எலியாவின் ஆவியையும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று சொன்னார். இப்போ லூக்கா எழுதின புஸ்தகத்தில் ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யாருக்கு முன்னாடி நடப்பாங்களா? மெஸ்ஸியாவுக்கு முன்பதாக, வரப்போகிறவருக்கு முன்பதாக அந்த எலியாவினுடைய ஆவி உள்ளவன் பலமோடு கூட அந்த ஆவியோடு கூட நடப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். யார் பிரசங்கம் பண்ணது? அந்த எலியாவினுடைய ஆவி உள்ளவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்ப மல்கியா தீர்க்கதரிசி சொல்றதா ஒரு நாள் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி யார் அனுப்ப போறாரு? எலியாவின் ஆவி உள்ள ஒரு மனுஷன் அனுப்ப போறாருன்னாங்க. அந்த மனுஷன் வந்துட்டான், அவன் பேர் யோவான். இப்ப அவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கம் பண்ணினான். மத்தேயு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை இப்ப அவர் ஒரு அட்வைஸ் பண்றாரு. எப்பா, ஆண்டவர் வருகை வரப்போகுது, நான் தான் முன்னாடி வந்திருக்கிறேன், நீ இப்ப என்ன பண்ணுங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள். மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம்
வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்ப நீ கனி கொடுக்கலன்னா வெட்டுண்டு அக்கினி போடப்படும். யார் சொன்னது? அந்த எலியாவினுடைய ஆவி உள்ளவர் சொல்கிறார். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, தீர்க்கதரிசி ஏற்கனவே சொன்ன ஒரு மனிதன் வந்திருக்கிறார். அந்த மனிதன் சொல்கிறார் மனம் திரும்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மனம் திரும்புங்கள் மாற்றம் சொல்லல, அவர் கனி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீ கணுக்கோள் இருக்கலன்னா உன்னுடைய வேறு அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது, ஆபத்து இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 11 இருந்து 12 வசனங்கள் வரை மனம் திரும்புதலுக்கேற்று இப்ப இவர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கிறாரு. இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு? எப்பா நான் மனம் திரும்பி கனி கொடுங்கன்னு சொன்னேனே, இப்ப நான் என்ன சொல்றேன்? மனம் திரும்புதலுக்கு என்று நான் உங்களுக்கு என்ன செய்யறேங்க? ஜலத்தினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருவார். அப்ப என்ன சொல்றாரு? யோவான் சொல்றாரு, எப்ப நான் இல்லப்பா, எனக்கு பின்னாடி தான் ஒருத்தர் வர்றாரு, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார், என்னினும் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். எலியா தீர்க்கதரிசி காட்டிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. இப்ப யார் கையில் இருக்கு தூற்றுக்கூடை? யார் கையில் அங்க இருக்கு? எலியாவுடைய ஆவி பெற்ற யோவானுக்கு பின்னாடி வருகிறவருடைய கையில் என்ன இருக்குதுங்க? தூற்றுக்கூடை இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தம்முடைய கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அபியாத அக்கினியாலே சுட்டெரிப்பார். இப்ப யார் ஐடென்டிஃபை பண்ணிட்டார்? இவரு இயேசு ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. இப்ப பாருங்க, ஏற்கனவே சொன்ன ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை, யார் சொல்லப்பட்ட எலியாவினுடைய ஆவி வரப்போகிறது என்று சொன்னார். அந்த ஆவி வந்து சில காரியங்களை, மனம் திரும்புதலுக்கான காரியங்களையும் ஞானஸ்நானத்தையும் ஒரு அறிமுகப்படுத்தினார். எனக்கு பின் வருகிறவருடைய கையிலே தூற்றுக்கூடை இருக்கிறது, அவர் பதரை எல்லாம் தனியாக போட்டுருவாரு, மற்றவைகளை களஞ்சியத்தில் சேர்க்க போகிறார், எனக்கு பின்னாடி ஒரு வருகிறவர் இருக்கிறார் என்று சொன்னார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுள்ளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். ரைட். இப்போ இந்த வசனத்தினுடைய திரும்ப முதல் பகுதிக்கு வாசிப்போம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் சொல்லுங்க நமக்கு திருவுள்ளம். எப்ப திருவுள்ளம் பற்றினா நமக்கு? எந்த கடைசி நாட்களில்? எந்த கடைசி நாட்கள்? ஆண்டவருடைய வருகை வரப்போகிற அந்த கடைசி நாட்களில் யாரை கொண்டு வந்துட்டார்? இப்ப குமாரனை கொண்டு வந்தார். அப்ப குமாரன் வந்தது எப்ப காலம்? எப்ப அது உண்டானது? 2024 முன்னாடி வந்தாரே இயேசு கிறிஸ்து, அதுவே கடைசி காலம். ஆமே. இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது என்ன காலங்க? ஒரு கிருபை, கிரேஸ் பீரியடு. அந்த கிரேஸ் பீரியடுக்கும் சில காரணங்களை வேதம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா அது ஒரு முடிவில்லாத காரியம் இல்லை, ஒரு முடிவுக்கான காரியம்தான். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 29 30 வசனங்கள் வரை. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்கும்படிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவரை சுட்டெரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்திலே சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது என்னன்னு சொன்னா, எப்ப எல்லாம் ஒன்னா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது? எல்லாத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது. கலையோடு சேர்த்து ஜனங்களையும் என்ன பண்ணுவேன்? பரிசுத்தவான்களையும் எடுத்துருவேன். அதனால் 2 பேரும் வளரட்டும். கொஞ்ச நாள் இருக்கிறது, அறுவடையின் நாள் வரப்போகிறது. அந்த அறுவடையின் நாள் வரும்போது என்ன பண்ணலாம்? களைகளை பிடிங்கலாம். அது வரையில் நீங்கள் யாரையும் என்ன செய்யாத. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிரேஸ் பீரியடுக்கான காரணம், அறுவடையில் இருக்கிற மணிகளோடு எதுவும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது? களைகளும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நாம் களைகளா மணிகளா என்பதை நாம் தான் தீர்மானிக்கணும். ஆமே.
நானும் வளர்றேன், வயல்ல தான் வளர்றேன். புரியுதுங்களா? சபையில் நானும் தான் இருக்கிறேன். நான் கலையா இருக்கிறேனா அல்லது நெல்மணியா இருக்கிறேனா? அறுவடை நாள்ல தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்யலங்க? அறுக்காதன்ட்டாரு. வளர்ந்துக்கிட்டே இருக்கட்டும், ரெண்டும் ஒன்றா வளர்ந்துக்கிட்டு இருக்கட்டும். அப்போ சபைக்குள்ளாகவும் சில தீமையான காரியங்கள் அல்லது ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்து வருகிற ஜனங்களும் அதோடு கூட வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். வேதம் அதைத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆனால் நாம் நினைக்கிறோம், நான் வளர்றது கலையாக இருக்கிறேனா அல்லது நெல்மணியாக இருக்கிறேனா என்பது தீர்மானிப்பது நம்ம கையில் தான் இருக்குது. ஆமே. ஏன்னு என்று சொன்னால், நான் கனிகளை கொடுப்பேன், அதனுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆமே. கனி கொடுக்க மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ நமக்கு அந்த ஹார்வெஸ்ட்ங்கிறது நம்மள்கிட்ட இருக்கிற ஈல்டை பொறுத்து தான் மாறுகிறது. ஆமே. நான் வெறும் பதறான ஒரு காரியமாய், கலையான ஒரு காரியமாய் இருக்கிறேனா அல்லது ஆண்டவருக்கு என்ற நல்ல நெல்மணிகளாக நான் இருக்கிறேனா என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். இதற்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்ப வேண்டும், சமீபமாக இருக்கிறது. அப்போ இதை நான் புரிந்து கொண்டு போனால், வேத வசனத்தை நான் வாசிக்கிறோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது. அப்போ எதனால் வரையிலும் நம்மளை ஏன் விட்டு வச்சிருக்கிறார் என்று சொன்னால், வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் எல்லாருமாகவே மாற வேண்டும், எல்லாருமாகவே ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லோரும் தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் கால தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஹார்வெஸ்ட் டைம் ஏன் லேட் ஆகிட்டு இருக்குது? யுத்தங்களுடைய செய்தியில கேட்டிருக்கீங்களே, இதெல்லாம் வேதனைகளுக்கு ஒரு ஆரம்பமான நமக்கு ஒரு அடையாளமாக காணப்பட்டாலும், ஆண்டவர் இன்னைக்கு சபையோடு கூட கலைகளை வளர்ந்து வைக்கிறதற்கான காரணங்கள் இருந்தாலும் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் அதிகமான பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தான் மனம் திரும்புதல். புரியுதுங்களா? இப்போ நான் சபையில் இருக்கேங்கிறதுனால எனக்கு ஒன்றுமே இல்லை நினைக்கல. இல்லை, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். எங்கேயோ ஒரு இடத்துல சரியாக இருக்கிறோமா? எல்லா இடத்துலையும் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்மள்கிட்ட இருக்கிறதான நெல்மணிகள் மணிகள் போல தெரியும். ஆனால் காற்றுல பட்டா என்ன ஆயிருங்க? தூத்தி இருக்கிறாங்களே, முரத்தில் வச்சு தூத்தும் போது என்ன ஆகுங்க? காத்தோடே ஓடிடுது. அது மாதிரி இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் என்ன பண்ணுறாங்க? ஆமாம், காத்தோட போகிற ஆள்லாம் இருக்கிறாங்க. கணம் இல்லை, அதில் வெயிட் இருந்தால் தான் என்ன பண்ணுங்க? களஞ்சியத்தில் சேர்க்க முடியும். அதில் ஏதோ ஒன்று இருக்கணும். நெல்மணி இருந்தால் தான் கனமாக இருக்கும், கீழே கிடக்கும். இல்லைன்னா பதறடித்து போய் கொண்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சபைகளில் இருந்தாலும், ஆண்டவருடைய சபைக்குள்ளாக வயல்வெளிகளில் நாம் இருந்தாலும், நமக்குள்ளே கலைகளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது, பதறான பயிர்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அறுவடை நாளில் தான் அது தெரிய போகிறது. அதற்கு முன்பதாக தேவன் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் கால தாமதம் படுத்துகிறார் என்று சொல்கிறது. ஆண்டவர் மாத்திரம் சொல்லவில்லைங்க, இன்னைக்கு இயற்கையும் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை கூட நம்ம மறந்துட்டோம்னா கூட இன்னைக்கு படுகிற வேதனையான காரியங்கள். ஆமே. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிற எத்தனையோ காரியங்கள், சுமைகள், வேதனையான காரியங்கள், சீர்கேடான காரியங்கள். ஏன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அந்த முடிவுக்கு வருவதற்கு முன்பதாக ஏதோ ஒன்று நடக்க வேண்டும். அந்த ஏதோ ஒன்று தான் தேவனுடைய வருகையாக இருக்கிறது. அந்த வருகையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சமீபமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் நியர் இஸ் அண்ட் யுவர் ஹேண்ட்ஸ். உங்கள் கைக்கு அருகாமையில் இருக்கிறது. நீங்க வந்துருங்க. ஏனென்று சொன்னால் நான் வரப்போகிறேன் என்று ஒரு எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் நீதிமான்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள். நீதிமான்கள் 99 பேர் என்கிட்ட இருக்கிறாங்க, கவலை இல்லை, அது எல்லாம் என் பிள்ளைங்க. ஆனால் பாவியா இருக்கிற ஒரு மனிதன் மனம் திரும்புகிறான் என்று சொன்னால் என்ன நடக்குதுங்க? பரலோகமே சந்தோஷமாக இருக்கிறது.
நீங்கள் பரலோகமாக சந்தோஷமாக இருக்கிறதற்கு கேண்டில் கொளுத்தினா முடியாது, உபவாசம் இருந்தால் முடியாது, காவி கட்டினா முடியாது, நீங்கள் எத்தனை முறை நீங்கள் ஜெபம் பண்ணினாலும் முடியாது. உங்களுடைய மனம் திரும்புதல் மட்டுமே பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பரலோக ராஜ்யத்தில் கடவுளை சந்தோஷப்படுத்தணும் என்ன பண்ணணுங்க? மனம் திரும்பணும். அதான் நாங்கள் போட்டிருப்போம், அதான் சொல்லியிருக்கேன். ஆமாம், பரலோக ராஜ்யம் சந்தோஷமாக இருக்குன்னா பாவியினுடைய மனம் திரும்புதல். இந்த பாவியினுடைய மனம் திரும்புதல் குறித்து பரலோக ராஜ்யம் சந்தோஷமாக இருக்குன்னா நாம் என்ன பண்ணுறோம்? அந்த சுயநீதியை நம்பிடுறோம் இல்லைங்களா? நான் அவனை போல இல்லை இல்லைங்களா? 2 பேர் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு ஆயக்காரன் ஜெபம் பண்ணதை நம்ம பார்க்கல, பரிசைன்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரே, நான் வாரத்திற்கு 2 நாள் என்ன செய்கிறேன்? உபவாசம் இருக்கிறேன், தசமபாகெல்லாம் கொடுக்குறேன் தெரியுமா? அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொன்னான் இல்லைங்களா? அங்கே போய் யாரை வியாக்கியானம் கொடுத்துட்ருக்கான்? தன்னை பற்றின ஒரு பேச்சை பேசிக்கிட்டு இருக்கான். மனம் திரும்புதல் எனக்கு காரணம் இல்லை, வாசலில் இருக்கிற மனம் தான் மனம் திரும்பின ஒரு காரியம் மட்டும். நான் பாவி, அந்த உணர்வு அவனுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நாம் செய்கிற காரியங்கள் இந்த சுயநீதியாக இருக்கிறது. நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ரெகுலராக வீட்டில் பைபிள் வாசிக்கிறேன், நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், என் வீட்டில் இருக்கிற வசதி வாய்ப்புகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்குது, ஆகவே நான் பர்ஃபெக்ட் சொல்லி நான் நீதிமான் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். இது சுயநீதி. இந்த நீதி யார் சொல்லணும்? யார் சொல்லுங்க? கடவுள். கடவுள் எங்கே வந்து சொல்லுவார் நமக்கு? இதுதான் சொல்லணும், இதுதான் சொல்லணும். இதை பார்த்தா தான் நமக்கு தெரியும் நான் சரியாக இருக்கிறேனா சரியாக இல்லையாங்கிறது. இதை பார்த்தா சொல்லணும். நம்ம இதை படிக்காமையே இருந்ததுனால தான் நாம் சுயநீதியை நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், இந்த பைபிளை நம்ம ரொம்ப படிக்கலை. ரொம்ப படிச்சிருந்தோம்னா இந்த பைபிள் வசனத்துக்கெல்லாம் நான் கீழ்ப்படி ஆரம்பிச்சிருவேன். இதை நான் சரியாக படிக்காதனால, இதில் இருக்கிறது எனக்கு தெரியாதனால நான் நினைக்கிறதான் சரி என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை கொண்டு வந்துட்டு இருக்கிறது. பயிர் நல்லா தான் வளர்ந்துருக்கு, கதிரும் நல்லா தான் இருக்குது, அதில் இருக்க கதிர் மணிகளும் நிறையா தான் இருக்குது, ஆனால் உள்ள ஒன்றும் இல்லையே. ஆமாம், அப்போ உள்ளே இருக்கணும்னு சொன்னால் இந்த வேதம் நமக்குள்ளாக வர வேண்டியதாக இருக்கிறது. அப்போது ஆண்டவர் வர தாமதமாகிறது. அவர் சொல்லிட்டு போயிட்டார், 2000 வருஷம் ஆச்சு, 2024 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல. நம்ம இதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்க முடியுமாங்க? புரியுதுங்களா? வரல, பரவாயில்ல, இன்னும் எங்கே வரப்போகிறாரு, அவரும் வரேன்னு சொல்லிட்டு இன்னும் என்ன செய்யல, வரலை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வந்தால் பார்த்துக்கணும். இதை என்ன பண்ண முடியாது, சாதகமாக பயன்படுத்திக்க முடியாது. காரணம், இது சந்தர்ப்பம் அல்ல. இதை சாதாரணமாக பயன்படுத்திக்கிறதுக்கு நமக்கு சந்தர்ப்பம் இல்லை. இது நமக்கு ரொம்ப நெருக்கில் நிற்கிறோம். இதை சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்திக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4 5 வசனங்கள் வாசியுங்கள். ஒரு சபையை குறித்து ஆண்டவர், எபேசு என்கிற ஒரு சபையிலே குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. ஆகையால், ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம மேலே ஒரு குறைவு வச்சிருக்கிறாரு. எபேசு சபைக்கு சொல்கிறாரு, உன் மேலே எனக்கு ஒரு குறைவு இருப்பா, நல்லா செய்கிறவன் தான்ப்பா நீ, ஆனாலும் உன் மேலே எனக்கு என்ன இருக்குங்க, ஒரு குறைவு இருக்குது. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரத்தில் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிலிருந்து. ஆமே, ஆண்டவர் சொல்ற பாருங்க, ஒரு சபையை குறித்து சொல்றாரு. இப்போ நீ நல்லா வந்தான்ப்பா, இவனுடைய பழக்க வழக்கெல்லாம் நல்லா தான் நான் பார்த்துருக்கேன், ஆனால் ஒன்ட்டு ஒரு குறை இருக்குது. நீ ஆதியில் இருந்த அன்பை, நீ ஆதியில் கடவுளை பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்கு எளிமையான ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது நீ ஆண்டவரை எப்படி பார்த்தோம், இன்னைக்கு அவர் அப்படி பார்க்குறோமா? இதை தான் சொல்கிறார். ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டா என்று எனக்கு ஒரு குறைவு உண்டு இருக்குது. நீ என்ன பண்ணு, மனம் திரும்பிடு. நீ மனம் திரும்பலை அப்படின்னு சொன்னால் உன் விளக்கு தண்டை எடுத்துருவேன். நாம் எங்கே வெளிச்சம் கொடுக்குறோமோ அந்த வெளிச்சத்தினுடைய காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறேங்கிறாரு, எடுத்துருவார். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்குங்க, இருளான ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் போய்விடுகிறவர்களாக இருக்க போகிறோம். பாருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் முன்குறித்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. சாதாரண ஒரு வார்த்தை இல்லைங்க, எவ்வளோ பெரிய ஆழமான ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துரு. ஆனால் வாசிக்கும் என்ன பண்ணுறாங்க,
மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு அப்படியே கட்ட கட்ட கட்டக்கன்னு வாசிச்சுக்கிறோம். கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா தான் அதனுடைய ஆழ அகலங்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன இருக்குங்க, ஒரு பயம் உள்ளேக்குள்ளே இருக்கிறது. ஆமே, மனம் திரும்ப சொல்லிட்டாரு. உலகத்தை பார்க்குறோம், நெருக்கமாக வந்துருச்சு, ஆண்டவர் வந்துட்டார். நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா, இல்லை நான் பதறாக இருக்கிறேனா, இல்லை கலையாக இருக்கிறேனா, நானும் சபைக்குள்ளே தானே இருக்கிறேன், வளர்ந்துக்கிட்டு தானே இருக்கிறேன், என்ன பார்த்தாலும் கதர் இருக்கிற மாதிரி தானே இருக்குது, நான் சரியாக இருக்கேனா, இப்படியெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகையில் எடுக்கொள்ளாமல் போயிட்டோன்னா எவ்வளவு கேவலமான ஒரு நிலை. என்னுடைய விளக்கு தண்டை ஆண்டவரை எடுத்துடாதீங்க. ஆண்டவரை நம்ம ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம், இது நமக்கு கிடைக்கப்பட்டதான ஒரு கிரேஸ், நமக்கு கிடைக்கப்பட்டதான ஒரு கிருபையின் காலம். ஆண்டவர் என்ன விளக்கு தண்டை எடுத்துடாதீங்க, மனம் திரும்புதலுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் எங்கிருந்து மனம் திரும்ப வேண்டும் அதை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது மாத்திரம்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த இடத்துல விலகி போனீங்க, எந்த இடத்துல மனம் திரும்புதல் மாற வேண்டும் என்பதை இந்த வேதம் மட்டுமே நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது. நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்காவிட்டால் மனம் திரும்புதல் முடியாத காரியம். இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்காவிட்டால் உங்கள் ஜபங்களும் விருதாவான ஒரு காரியம். ஆமே, இப்போ வேதம் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. அதன் பாதைக்கு தீபமும் என் கால்களுக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 37 39 வசனங்கள் வரை நீங்கள் வாசியுங்கள். நோவாவினுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொள்ளும் போக மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டார் பார்த்தீங்களா, கரெக்டாக சொல்லியிருக்கிறார். நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் கொண்டாங்க, பெண் கொடுத்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே போல் ஆண்டவருடைய வருகையின் போதும் எப்படி இருக்குங்க, அதே போல தான் இருக்கும். ஜாலியாக இருந்துகிட்டு இருப்பாங்க, பெண் கொண்டாங்க, பெண் கொடுப்பாங்க, அங்கே போவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும். நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே நடந்து கொண்டு இருக்கும். பிரளயத்தை காணும் வரையிலும் அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே போல தேவனுடைய வருகை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும். ஆமே. அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜாலியாக இருக்கலாங்க, ஆண்டவர் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், நம்ம நிறைய யோசிப்பாங்க. இல்லை, மாற வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். எந்த இடத்துல மாற வேண்டுமோ அந்த இடத்துல நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் கடைசியில் மனுஷகுமாரன் வருங்காலத்தில் எது நடக்கப் போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 44வது வசனம் சொல்கிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். என்ன சொல்றாங்க? அல்லேலூயா. ஆமா, மனுஷகுமாரன் நீங்க நினையாத நாளிகையில அவர் எப்போ வருவார்? நினையாத நாளிலே வருவார். திருடன் வருகிற விதமாய் வருவார். திருடன் வருகிற விதமான எப்படிங்க? திருடன் சொல்லிட்டு வருவானா, டைம் போட்டு வருவானா, எப்போ வருவானே தெரியாது, அது மாதிரி தான் வருவார். அதுக்கு நம்ம திருடனா நினச்சிக்க கூடாது. அவன் திருடன் வர்ற நேரம் தெரியாது, எப்போ வரான்னு தெரியாது, இல்லைன்னா முடிச்சுருப்போம்ல. இப்போ அதை தான் சொல்கிறாங்க, திருடன் வருகிற விதமான எந்த நேரத்தில் வருவானே தெரியலப்பா, பூட்டு 1க்கு 2 பூட்டு போடு, கேமரா வை, எல்லாம் பண்ணி, எதுக்குங்க? எப்போ வருவான்னு தெரியாது, எந்த நேரத்தில் வருவான்னு தெரியாது. முடிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது என்ன பண்ணிடுறாங்க, உள்ளே பூந்துட்டு போயிடுறாங்க, தெரியலப்பா. அது மாதிரி என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய வருகை எப்போ வருன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக நமக்கு சில அடையாளங்களை இப்போ அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் வருகையின் போது என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்னாடியே நமக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாரு. இயற்கை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது, வேதம் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இப்போ வேதம் என்ன சொல்லுதுங்க, அவருக்காக நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். அப்போ நம்ம எப்போ என்ன நேரில் இருக்கிறோம்னு நினைக்கிறீங்க? கடைசி காலம்னா எப்படி? ஆயத்தப்பட வேண்டிய காலம், ரெடியாக ஊருக்கு கிளம்புறதுக்கு. ஆமாம், பேக் பண்ண வேண்டிய நேரம். ஒன்றும் இங்கெல்லாம் ஒன்றும் பேக்கெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் ஒன்றும் என்ன பண்ண முடியாதுங்க, ஒரு ஊசியை கூட கொண்டு போக முடியாது இல்லையா? ஆமாம், ஒன்றும் கொண்டு போக முடியாது. எந்த மட்டும் தான் கொண்டு போக முடியும், எதுவும் கொண்டு போக முடியுமா? ஏதாவது என்ன கொண்டு போகலாம்?
ஆத்துமாக்களை கொண்டு போவோம். ஆமாம், ஆத்துமாக்கள் எல்லாம் கொண்டு போவோம். வேற பாவ புண்ணியம் சொல்லிட்டாரு, நான் சரியாக சொல்லலை. அதை பாவ புண்ணியம் கரெக்டு தான். அது கிரியைகள் அவர்களோடு கூட போகும். வெளிப்படுத்தல இருக்கிறது, அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு போகும். நான் இந்த உலகத்தில் என்ன செஞ்சேனோ, நான் ஆண்டவருக்கு என்று எப்படியெல்லாம் வாழ்ந்தேனோ, அந்த கிரியைகள் மாத்திரமே என்னோடு கூட போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பார்க்கிற சூழ்நிலைகள், வேதம் சொல்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணுங்க, ஆயத்தமாகணும், ரெடி ஆகணும். எதில் ரெடி ஆகணும்? என்னோடு கூட என்னுடைய கிரிகள் வருவதற்கு நான் கிரிகளை செய்திருக்கிறேனா? உக்காந்து யோசிக்கணும். நான் என்னென்னலாம் ஆண்டவருக்கு செஞ்சுருக்கிறேன், ஆண்டவருக்குன்னு கனி கொடுத்துருக்கேனா, ஆண்டவருக்குன்னு வாழ்ந்திருக்கேனா, ஆண்டவருக்குன்னு சாட்சியாக இருந்திருக்கேனா? இப்படி எல்லா காரியத்திலும் நம்ம பார்க்கும் பொழுது எங்கேயாவது குறைவு இருந்துச்சுன்னா இப்போவே இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம என்ன செய்யணுங்க, மாறிக்கொள்ள வேண்டும். காரணம், இயற்கை எச்சரித்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. சாதாரணமாக அதை பார்க்கவே முடியாதுங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் இன்றைக்கி இருக்கிற எரிவிற அக்கினியை நம்ம சாதாரணமாக பார்க்க முடியாது. பாலைவனத்தில் வெள்ளம் வர்றது என்ன செய்ய முடியாது, யோசிக்க கூட முடியாத ஒரு காரியம். இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக நமக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடைசி கால எச்சரிப்பாக இருக்கிறது. எத்தனையோ பேர் சொல்லலாம் கடைசி காலம், கடைசி காலம், இந்த வாக்கு தத்தம் நிறைவேறப் போகிறது, அந்த வாக்கு தத்தம் இந்த வருஷத்தின் முடிவில் நிறைவேறப் போகிறது. முடிவில் நம்ம இருக்கிறோமாங்கிறது யாருக்கு தெரியாது. ஆமாம், இயேசுநாதருக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிடுவோம் எல்லாரும், இந்த வருஷத்தினுடைய முடிவிலே இந்த காரியம் நிறைவேறும் சொல்கிறோம். அது ஒரு வேலை அப்படின்னு சொல்லிக்கும் போது என்ன சொல்லலாம், ஆண்டவருடைய வருகை தாமதமானால் அப்படி வேணால் சொல்லிக்கலாம். சரி, சோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்ம என்ன செய்யணுங்க, மாற வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், என் ராஜ்யம் வந்து கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்களோ, மனம் திரும்பி இருக்கிறாங்களோ, அவங்க என் ராஜ்யத்துக்கு வரப்போகிறாங்க. மனம் திரும்பாதவர்களை அக்கினியிலே போட போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்துருக்கிறார். அவர் இங்கே இருந்தால் கூட கொஞ்ச நாள் ஆழிச்சு வருவார்னு சொல்லலாம், இல்லைங்களா? 2000 வருஷத்தில் நம்ம இருந்தால் கூட இன்னும் போகலை, போனால் தானே வருவார்னு. போயிட்டாரே, இப்போ போனவர் எப்போ வருவார்னு தெரியலையே, அதனால சீக்கிரம் வந்துடுவார். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின புஸ்தகம், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை, ஆகையால் மேகம் போன்ற இத்தலை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில். இப்போ நம்மள்ட்ட ஓட்டம் கொடுத்தாச்சு, நீங்கள் பொறுமையாக ஓடுங்க. இந்த ஓட்டம் எப்படி இருக்கணுங்க, திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு, இல்லைங்களா? வெள்ளத்தை பார்க்குறோம், தீயை பார்க்குறோம், வந்திருக்கிறதான வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அநேக சாட்சிகளை பார்க்குறோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, பாரமான காரியத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாபத்தையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. நம்மை சுற்றி என்ன இருக்குங்க, பாவம் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் பாவமே இல்லை நினைக்கிறோம். நம்ம பார்வையில் பாவம் செல்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தடால்னு ஒன்று வந்துட்டு போகுது, நமக்குள்ளே என்ன பண்ணுதுங்க, எல்லாமே நெருங்கி நிற்குது. எதையுமே போய் தேடி போக வேண்டியதில்லை, எல்லாமே நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ரோட்டில் போஸ்ட் ஓட்டுறாங்க, எதையாவது ஒன்று நம்மளை என்ன செய்யறான், விழ தள்ளணும் என்று சொல்லி பிசாசானவன் அநேக காரியங்கள் நமக்கு முன்பதாக வைத்து கொண்டு இருக்கிறான். அதனால தான் வேதம் சொல்கிறது, நீ ஓடும்பொழுது பொறுமையாக ஓடுப்பா, அவசரப்பட்டு உளுந்து எங்கேயாவது அடிபட்டுறாத, பொறுமையாக ஓடு. நீ ஓடும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அடி காலை எடுத்து வைக்கும் பொழுதும் நிதானமாக நான் சரியாக ஓடுறேனா என்று எதிர்பார்த்து வாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப அவசரப்படுவோம் சில நாளுங்களில். ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், சீக்கிரம் ஞானஸ்நானம் கொடுங்க, சீக்கிரம் ஞானஸ்நானம். நம்மளும் கொஞ்சம் அவசரப்பட்டு சில பேருக்கு என்ன பண்ணுவோம், ஞானஸ்நானம் கொடுத்தோம், ஆளை காணும். அதுக்கான அவர் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம பொறுமையாக ஓடலை, ஏதோ அவசரப்பட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்துட்டாங்க. ஆனால் அதில் நிலைத்திருக்க முடியுமாங்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, விழுந்து போயிருக்கிறார்கள்.
அப்போ இதெல்லாம் என்ன பண்ணாங்க, பொறுமை இல்லாத ஒரு காரியம். அதை நான் செஞ்சிருவேங்க, சபைக்கு வந்துட்டோமா எனக்கு உடனே பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்துருங்க, நான் சபைக்குள்ளே இருக்கணும், நான் ஜெபம் பண்ண போகிறேன், நான் ஊழியம் செய்ய போகிறேன், எங்கேயாவது ஊழியம் செய்ய எங்கேயாவது அடித்து உளுந்து கிடக்க வேண்டியது. நல்லா கற்றுக்கிட்டு உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நல்லா சந்தேகத்தை கேட்டுட்டு, பாஸ்டர் நான் ஊழியத்துக்கு போகிறேன், போங்க, உங்களுக்கு இந்த இடத்துக்கு போங்க, உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுறோம், இந்த காரியத்தை செய்யுங்க. அப்போது இப்படி ஒரு காரியத்தை செய்வோமானால் நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய மாட்டோங்க, இடறி போகவே மாட்டோம். நம்ம நகரவே இல்லைனாலும் நமக்கு என்ன செய்ய மாட்டோம், ஒன்றும் ஆக மாட்டோம். அப்படி தானுங்களா? நகரமே இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை தான், நகரணும், ஓடணும் தான் சொல்லியிருக்கு. ஆமே, புரியுதுங்களா? விசுவாச ஓட்டம் ஓடணும் தான் சொல்லியிருக்கு. ஆமாம், ஓடாமே உட்காந்துருக்கிறதுனால ஐயோ இங்கேயும் எனக்கு ஒரு பிரச்சனையும் வேணாம், தண்டாவே வேண்டாம், நான் என்ன பண்ணிட்டேன், நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குறாங்க. ஏங்க அந்த பிரச்சனை, வெளியில் போனால் தானே அந்த பிரச்சனை, வீட்டுக்குள்ளேயே சோத்திரமாண்டவரே சோத்திரமான், இதுவே பிரச்சனை தான். நீ எனக்காக தான் நான் உன்னை அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன், நீ அந்த வேலையை செய்யாமல் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுற மூலையில் சூரச்செடிக்கு கீழே படுத்துக்கிட்டு சோப்பை சாப்பிட்றது தூங்குறது, சாப்பிட்றது தூங்குறது, அது உனக்கு வேலை? முதல்ல கிளம்பு, நீ முதல்ல போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. நீ 2 பேரை ராஜாவை போய் நீ அபிஷேகம் பண்ணணும், உனக்கு அப்புறம் ஒரு தீர்க்கதரிசியை வைக்கணும், படுத்து தூங்கிட்டு கிடக்கு. ஆமென். எலியா அப்படி தானேங்க சொன்னார். இப்போ அதுபோல் நாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக தானே செஞ்சுருக்கிறோம், நாம் படுத்து தூங்க முடியாது. அப்போ நம்ம ஓடி தான் ஆகணும். ஓடும் பொழுது வேகமாக ஓடாதேங்கிறாரு, பொறுமையாக ஓடு, நிதானமாக ஓடு. உன் சுற்றி நிறையா பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்த்து ஓடு. கல் இருக்கும், முள் இருக்கும், ஏற்ற மாதிரி ஏதாவது தடைகள் இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி பொறுமையாக ஓடுங்கிறாரு. ஆமென். உங்கள் ஓட்டம் பொறுமையாக இருந்தாலும் முடிவில் நீங்கள் தொட வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனோட பொறுமையாக உட்காந்துராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார் ஆண்டவர். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 1 கொரிந்தியர் நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் 9:24 வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். உலக பிரகாரமாக ஓடும் பொழுது யாரோ ஒருத்தன் தான் பெற்றுக்கொள்வான். செகண்ட் ப்ரைஸ் உண்டு, தேர்ட் ப்ரைஸ் உண்டு, இல்லைங்களா? சில இடங்களில் ஓடிட்டான்னு சொல்லி ஆறுதல் ப்ரைஸ் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய ஓட்டத்திலே மாத்திரம்தான் ஓடி முடிக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஜீவ கிரீடத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீ ஓடி முடி. அப்போ நம்ம ஓட்டத்தில் பெற்றுக்கொள்கிற மாதிரி ஓடணுமா, இல்லை சும்மா ஓட்டத்தை நம்ம ஓடணுமா? ஆமாம், பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடணும். நம்ம ஓட்டம் ஒன்றும் செய்தி இல்லாமல் ஓடக்கூடாது. என்னங்க ஜெபம் பண்ணுறேன், எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்க? நான் நல்லா இருக்கணும், அதுக்கு மட்டும் தான் ஜெபம் பண்ணுறீங்க. ஆமாம், அதுக்கு மட்டும். அது என்ன இருக்குது இதில்? புரியுதுங்களா? நான் இதுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒன்று ஜெப ஆவி உனக்கு கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்ல திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தாக்கும் ஒரு மனுஷனை தேடும் ஒருத்தரையும் காணுங்கிறேன். இங்கே கொஞ்சம் நான் நிறைய ஜெபம் பண்ணுங்க. எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். என்னையா பண்ணேன்? அங்கே ஒருத்தர் கத்திட்டு இருக்கிறாரியா, திறப்பில் நிற்க சுவரை அடைக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருத்தரையும் காணினார். அட அங்கே இல்லைங்க, நான் என் வீட்டுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. புரியுதுங்களா? எங்கே ஓட்டம் இருக்குது அங்கே அடைக்கிறதுக்காண்டி ஜெபம் பண்ணணும். உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது அவருடைய பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க மாட்டேனோ? ஆமே, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்ப தேசம் பாழாய் போகிறதுக்கு யார் காரணமா இருக்கிறா? இந்திய தேசம் பாழாய் போகிறதுக்கு யார் காரணமா இருக்கிறா? இந்திய தேசத்தில் போதைப் பொருளுக்கு யார் காரணமா இருக்கிறா? இந்திய தேசத்தில் கலாச்சார சீர்கேடுக்கு யார் காரணமா இருக்கிறா? இந்திய தேசத்தில் இருக்கிற களவுகளுக்கும் கொள்ளைக்கும் வீணாய் போகிற காரியங்களுக்கும் யார் காரணமா இருக்கிறா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நீ முதல்ல இருந்து பாவத்தில் மாறுங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? உலகத்தில் இன்னைக்கு இன்னும் அசுசியான காரியங்கள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால் எனக்குள்ளே பாவம் இருக்கிறது நாம் உணர வேண்டும். ஆமென். கூடி கூடி ஜெபம் பண்றாங்க. 24 மணி நேரம் ஜெபம், 32 மணி நேரம் ஜெபம், விடிய விடிய ஜெபம், எல்லாம் அமாவாசை ஜெபம், இல்லைங்களா, பௌர்ணமி, எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஜெபத்துக்காக அல்ல, மனம் திரும்புதலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் தேசம் சாபமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேசம் ஆசீர்வாத குறைவுகள் இருக்கிறது. ஆண்டவரை என்ன மாற்றுங்க, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க. ஏன் நம்ம உடம்பு அட்லீஸ்ட் நமக்காக மட்டும் நான் ஜெபம் பண்ணலாம் இல்லையாங்க? ஆண்டவரை எனக்கு ஏன் என்னுடைய ஒரு பாட்டு இல்லைங்களா பாவம் இல்லாமல் போச்சுன்னா எங்கேயாவது ஒரு பகுதியில் ஆசீர்வாதம் உருவாகாதா? என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நம்முடைய ஜெபங்கள் பாவத்துக்கு அறிக்கை இடுகிற ஒரு ஜெபங்களாக நாம் இருக்கணும். நம்ம எப்பொழுதுமே நம்முடைய பாவத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோங்க, ஒத்துக்கவே மாட்டோம்.
நம்ம பாவி நம்ம அக்கிரம சிந்தையை என்ன செய்ய மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். ஒத்துக்கிட்டோம்னா ஆசீர்வாதம் இல்லைங்களா? சமாரியேஸ்வரி என்ன சொல்லிட்டாங்க, என்ன சொன்னாங்க சமாரியேஸ்வரி? என்ன என்ன சொன்னதெல்லாம் என்ன சொன்னார்? இருக்கிறவன் தான் சொன்ன, அப்படி தான் சொன்னாரா? உனக்கு எத்தனை? 5 பேர். இப்போ இருக்கிறவனா? ஆமாம். உனக்கு 5 புருஷர் இருக்கிறாங்க. யாரா என்ன இப்படி சொன்னால் எப்படி இருக்குங்க? நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு, நான் 5 புருஷன் இருக்கிறேன்னு சொன்னால் இப்போ இருக்கிற உன் ஆளுடா இல்லைன்னா இந்த அம்மா ஊராக போய் சொல்லுது. என்கிட்ட இருக்கிறது அப்படியே சொல்கிறாரு ஒரு ஆள். எதை? எனக்கு 5 புருஷன் இருந்தார், இப்போ இருக்கிறவனும் என் புருஷன் இல்லைன்னு சொன்னதை ஊரா ஏமா அப்படி தானே சொல்லியிருக்காரு. பாருங்க, அந்த அம்மா தன்னை வெளிப்படுத்துங்க. அப்போ அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? என்னை பற்றின ஒரு காரியத்தை சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க, உன் வாக்கில் எங்களுக்கே தெரியும் அவரை பற்றின்ட்டாங்க அவங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் பாவத்தை சொல்றதுக்கு நம்ம வெட்கப்படக்கூடாதுங்க. ஆண்டவர்கிட்ட தான் எனக்கு ஆண்டவருக்கு தெரியாமல் ஒரு பாவம் பண்ணிட முடியாது. ஒரு சின்ன கண்ணாசை கூட நம்ம இருக்க முடியாது. நம்முடைய கண்கள் கூட சில நேரத்தில் என்ன பண்ணிடுங்க, ஆமாம், இச்சையான காரியங்கள். இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணப்படும் பொழுது மரணத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கண்கள் பாவத்தை கொண்டு வருகிறது. இதுதான் உள்ளே போய் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் குழப்பி நம்முடைய சரீரத்தை கெடுத்து விடுறதுக்கு காரணம் இல்லைங்களா? உங்கள் கண்கள் சரீரத்திற்கு விளக்காக இருக்கிறது. விளக்க காப்பாற்றிக்கிங்க. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின அந்த 200 வசனத்தோட வாசிக்கலாம். 2 சாமுவேல் 18:27-30 எடுத்து வாசிங்களேன். ஒரு மனுஷனை குறித்து அங்கே சொல்ல இருக்கிறது. வாசிங்க. 2 சாமுவேல் 18:27-30. மேலும் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரனாகிய அகிமாசினுடைய ஓட்டத்தை போல இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றால், அப்பொழுது ராஜா, பாருங்க, அகிமாசுக்கு பேர் என்னங்க, நல்ல மனுஷன். அவன் நல்ல மனுஷன், நல்ல செய்தியை கொண்டு வருவான். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவருக்கு இவன் சொல்றதெல்லாம் விளக்கம் வேற என்னமோ சொல்லி திரிறான். இவர் செய்தி கொண்டு வர்ற ஒரு ஆளு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆண்டவரே உண்மை கண்ட வச்சிருக்க, ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. வாசிங்க. அப்பொழுது ராஜா, அப்ப அப்சலோம் சுகமா இருக்கான். இவருக்கு செய்தி வேணும், என் புள்ள நல்லா இருக்கானாப்பா. அனுப்புகிற பொழுது ஒரு சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னது என்று தெரியாது என்றான். பாருங்க, ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறாரு. முன்னாடி இருக்கிற கூஷியினுடைய ஓட்டத்தை காட்டிலும் இவர் என்ன பண்ணிருக்காருங்க, ஆமாம், அதிகமாக ஓடி ஜெயிச்சு வந்துட்டாரு. வந்தவருக்கு மூச்சு வரைக்கும், அப்பா இவன் நல்ல மனுஷன்ப்பா, நல்ல செய்தியை கொண்டு வருவான்னு சொல்லி அவர் கூப்பிட்டு என்னப்பா சொல்லுப்பான்னாரு. ஆண்டவரே உன்னுடைய கடவுள் வாழ்க, கொற்றர் வாழ்க, அப்படியெல்லாம் வாழ்கன்னு சொல்லி, எப்பா என் புள்ள நல்லா இருக்கானப்பா சொல்லுப்பா முதல்ல அப்படின்னாரு. அவன் வரும்பொழுது ஏதோ ஒரு சந்தடி நடந்துச்சு, ஏதோ ஒரு சத்தம் கசாம்சான்னு ஒரே ஒரு கலவரம் மாதிரி என்னமோ இருந்துச்சு. என்னன்னு எனக்கு தெரியல. வாசிங்க. அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில்லுன்றான். முடிஞ்சு போச்சா? செய்தி இல்லைன்னா என்ன இருக்குங்க, ஓரங்கட்டப்படுவீர்கள். ஆமே. நம்முடைய ஓட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வெறுமனை ஓடுனா என்ன பண்ணுவாங்க, ஓரம் கட்டி வச்சிருவாரு. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, தூக்கி வச்சிருப்பான்றார். ஆமே. இப்போ நம்மள்ட்ட செய்தி வேணுமா, செய்தி இல்லாமல் வேணுமா? அப்போ அதுதான் கிரியைகள். அப்போ ஏதோ ஒன்று செய்யாமல் நம்ம வேலை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறோம். நாம் நினைக்கிற காரியம், நம்முடைய சுய நீதி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நமக்கு நிறையா தப்பு பண்ண வச்சிருது. நம்ம ஜெபிக்கிறதாகட்டும், வேதம் வாசிக்கிறதாகட்டும், சபையினுடைய வருகிறதற்காக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு காரியத்திலும் நான் ரொம்ப பர்ஃபெக்ட் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நல்லா உக்காந்து வேதத்தை யோசித்து பார்த்தீங்கன்னா தான், இன்றைக்கி நான் ஆராதனைக்கு நான் போனேனே, நான் வார்த்தையை சரியாக கேட்டேனா, இந்த வார்த்தையில் எனக்கு என்ன இன்னைக்கு சொல்ல வந்தாங்க, இன்னைக்கு ஆண்டவர் எது என்னோடு கூட பேசினாரே. ஆமே. அப்போ அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஆராதனைக்கு வந்தது, ஆராதனைக்கு வந்தது என்னங்க, சரியானதுன்னு அர்த்தம் இல்லைங்களா?
இன்னைக்கு நல்லா நான் பாட்டு பாடினேன், எனக்கு மன ரம்யமாக இருந்துச்சு, நான் கையை உதைச்சி ஆண்டவரை ஆராதித்தேன், அந்நிய பாஷையில் ஆரம்பித்தேன், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையிலாக நினைச்சு ஆராதித்தேன் என்று சொல்லும்போது என் மனது திருப்தி அடைகிறது. அது சரியாக இருக்குது. உங்களுடைய ஆராதனை சரியானது. ஆமே ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னையே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேங்க. அப்போ இதிலெல்லாம் அந்த உணர்வு இருக்குமானால் என்னுடைய ஆராதனை சரியானது. ஆமே. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக கொஞ்ச நேரம் நீங்கள் ஜெபித்து விட்டு வாருங்கள். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல எனக்கு உலக சத்தம் வரக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும். நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய செவிகளை திறந்துடும்படியாக ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி நம்ம ஜெபித்து வரும்பொழுது தாங்க அந்த காரியங்கள் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு கிளம்புற ஆராதனைக்கு போனால் சீக்கிரம் காஃபி குடி, சீக்கிரம் சாப்பிட்டியா, கிளம்பு மணியாச்சு வாப்போம், பிரயோஜனமே இல்லைங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ப்ரிப்ரேஷன். சாம்பாரை போனால் சாம்பார், கத்திரிக்காய் பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூலிக்கு வச்சு குழம்பு வச்சுருவோமா? இப்போ அதுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சா தானே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆராதனை எப்படி இருக்கக்கூடாதுங்க? ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன இருக்கணுங்க? ப்ரிப்பராக வந்திருக்கணும். கண்ணா அப்படின்னான்னு வந்துடக்கூடாது இல்லைங்களா? ஆராதனைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஆயத்தப்படுத்துகிறோம். நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறோமோ அதே போல் ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக நல்லா உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நான் அது ஆண்டவரே என்னை உணர்த்துன்னு சொல்லி நல்லா கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. சாப்பாடு ஒரு பக்கம் கிடக்கட்டும், கிளம்புறது ஒரு பக்கம் கிடக்கட்டும், எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணணுங்க? 8:30 மணிக்கு சர்வீஸா, சரி ஒரு 1/4 மணி நேரத்தில் நடந்துருவேனா, அப்போ 8 மணிக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஜெபம் பண்ணும். நம்ம அப்படி சில பழக்க வழக்கங்களை வைத்திருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் சொன்ன மனம் திரும்புகிற காரியம் நம்ம இடத்துல நடைபெறும். ஆமென். இல்லாட்டினா ஏதோ வந்தோம் போனோன்னு தாங்க நடந்துகிட்டு இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யோவான் எழுதின 6வது அதிகாரம் 27வது வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பேன். அப்போ என்ன சொல்கிறாங்க? இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக நீ அலையாதப்பா, நித்திய ஜீவனில் நிலைச்சி நிற்கிற ஒரு ஜீவ போஜனத்திற்காக நீங்கள் என்ன செய்யுங்க? கிரியை நடப்பீங்க. அங்கே இருக்கிற போஜனம் வேற, நீ அதுக்காக வேண்டி தான் பிரயாசம் பண்ணும். இங்கே இருக்கிற சாப்பாட்டுக்காக நீ என்ன பண்ணத? அப்போல்லாம் பட்டினி கிடக்கலாமா? இது பிரயாசம் ஆண்டவர் கொடுக்கறது தான் நமக்கு, இது ரெகுலர். ஆனால் இதுக்காக வேண்டி நீ முயற்சி செஞ்சுட்டு இருக்காத. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியைகளை நடப்பியுங்கள். அதை யார் கொடுப்பாராம்? இப்போ யார் மனம் திரும்புங்கள் சொன்னாரோ அவர் அந்த காரியத்தை என்ன செய்வார்? நமக்கு அந்த போஜனத்தை நமக்கு கொடுப்பாரு. அதை பிதாவாகிய தேவன் முத்திரித்து இருக்கிறார். அப்போ அவரு தான், இயேசு கிறிஸ்து தான் மனம் திரும்புன்னு சொன்னவர். அவர் மூலமாக தான் நமக்கு ஏதோ சொல்ல வர்றாரு. இப்போ வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 54வது வசனம். அப்பொழுது அவர்களை நோக்கி, யோவான் 6:54, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறதற்கு நித்திய ஜீவன் உண்டே, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். அப்போ என்ன சொல்றாரு? ராபோஜனத்தை பற்றி பேசுறாருங்க. எங்கிருந்து எங்கே வந்திருக்கிறோம்? இப்போ ஏன் மனம் திரும்பலாம் கொடுத்து வந்து ஏன் இதில் கொண்டு வந்து நிற்கிது? இதுதான் நமக்கு விட்டு போன காரியம். இது நினைவாக செய்யுங்கள் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஏன்? நீ மனம் திரும்புகிற காரியம் இதுக்குள்ளே தான் இருக்குது இல்லைங்களா? கிரியை செய்கிற காரியம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால இதை நினைவாக செய்யுங்கள். நான் வருகை மட்டும் இதை நினைவாக செய்யுங்கள். அபாத்திரமாக செஞ்சிடாத, தப்பாக செஞ்சிடாத, பாத்திரவான் இல்லாமல் செஞ்சிடாத, வியாதியை வந்துடும், செத்துருவ. இதெல்லாம் எச்சரிப்போட கொடுத்து ஒரு சாக்கிரம் வந்து நமக்கு என்ன செய்கிறாருங்க? ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது என்ன சொல்கிறாரு? நீ கடைசி நாளில் அவனை எழுப்ப போகிறேன். என்னுடைய ராபோஜனமாகிய என்னுடைய அப்பத்தையும் என்னுடைய ரசத்தையும் நீ சாப்பிடும் பொழுது கடைசி நாளில் உன்னை எழுப்ப போகிறேன். அப்போ மனம் திரும்புதலுக்கான காரியம், அந்த பரலோக ராஜ்யத்திற்கான காரியம் உயிர்த்தெழுதல் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? அந்த ரிசல்ட் என்னன்னு சமீபமாக இருக்குது. நமக்கு என்ன பண்ணணுங்க? நமக்கு உயிர்த்தெழுதல் வரப்போகிறது. இந்த உயிர்த்தெழுதல் வருவதற்காக நம்ம மனம் திரும்ப வேண்டும். இந்த உயிர்த்தெழுவதற்கான காரணத்தை வேதம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அவர் அப்பத்தையும் அவருடைய ரசத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? பானம் பண்ண வேண்டும். வாசிக்கலாம். கொலோசியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 17 இருந்து
20 வசனங்கள் வரை. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு. இப்போ ஆண்டவருடைய சரீரமாகிய சபைக்கு யார் தலைவராக இருக்கிறாருங்க? அப்போ அந்த சரீரத்தை பிட்டு சாப்பிட்றோம். அந்த சரீரங்கிறது எதுங்க? அதான் அது என்னது? இது அப்பம். அது நம்ம நான் சாப்பிட்றது. இங்கே என்ன சொல்லுது? புரியல. சபையாகிய சரீரம். அப்போ சரீரத்தை எதோட ஒப்புறாரு? அப்போ சபையில் நம்ம என்ன இருக்கணும்? என் வருகை மட்டும் சபையை. அப்போ சபையில் என்ன நடக்கணும்? வந்து போகிறதா? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதில் என்ன பண்ணிருக்கேன்? பூரண புருஷராகும்படிக்கு. வாசிக்கலாமே அதை. எபேசியர் 4. பரிசுத்தவான்கள் சீர்பெருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்திற்கென்றும் வேலைக்காகவும் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையானது. அதுக்கு முன்னாடி வசனம். அதுக்கு முன்னாடி வசனம் அல்ல, அதுக்கு முன்னாடி வசனமா பின்னாடி? தேவனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராக. அப்ப சபை என்ன நடத்திட்டு இருக்கீங்க? அப்ப தேவனுடைய சரீரமாகிய அந்த அப்பத்தின் சரீரத்தில் என்ன நடக்கணுமா? பூரண வளர்ச்சி இருக்க வேண்டும். நீங்க அப்பத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தா, மாசம் அப்பத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிருந்தா, ஓ ஆண்டவர் நினைவுகூறும். இல்ல, இது சபைக்கு சொல்லப்பட்டது. சபையில இருக்கிற ஐக்கியத்திற்கு சொல்லப்பட்டதற்கு ஐக்கியத்தில் என்னென்ன நடக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ சபையினுடைய அந்த அப்பம் எது? பூர்ண வளர்ச்சி இருக்கணும், பக்தி விருத்தி இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கணுமா? இதுக்காக ஒரு 5 பேர் ஊழியக்காரர்கள் இதில் போட்டிருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ நாம புசைக்கிற இந்த சரீரம் என்கிற ஒரு காரியம் ஒரு அடையாளம். அது இயேசுனுடைய சரீரம் அல்ல. இன்றைக்கு சில திருச்சபைகள் அது அப்படியே மாமிசமாக மாறிடுதுங்கிறாங்க, இது அப்படியே ரத்தமாக மாறிடுதுங்கிறாங்க. ரோட்டில் போகிறேன்னு சொல்கிறான், நரம் மாமிசம் சாப்பிட்றாங்கடாங்கிறான். உன்னை யார் அதெல்லாம் சொல்ல சொன்னான்? இது என்ன சொன்னாங்க? நினைவாக செய்யுங்கள்னு சொன்னாங்க. அவ்வளோதான் சொன்னார். இது அப்படியே ரத்தமாக மாறிடுதுன்னு சொல்லி என்னாச்சுங்க? பெர்க்மன் சார் தான் வெளியில் வந்தார். இது ஒன்றும் அப்படியெல்லாம் மாறலை, நினைவாக தான் சொன்னார்னு சொல்லி தான் வெளியில் வந்தவர். சரி, ரைட், ஓகே, அது எப்படியா இருக்கட்டும். இப்போ கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த சரீரம் ஆகிய இந்த அப்பமானது எனக்கு என்னத்தை கொண்டு வருதுங்க? பக்தி விருத்தியை கொண்டு வருகிறது, பரிபூர்ண வளர்ச்சியை கொண்டு வருகிறது, விசுவாசத்தை கொண்டு வருகிறது, நியாயத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அப்போ எங்க? சரீரத்தில். சரீரம் எங்க இருக்கு? சபையானது. அப்போ சபையில் இதுதான் சொல்லப்பட்டு இருக்கணும். ஊர் கதையெல்லாம் இல்லை. ஆமாம் ஆமாம், டான்ஸ் எல்லாம் இல்லை, கதையெல்லாம் இல்லை, ஊர் கதையெல்லாம் கிடையாது. அப்போ இங்கே இது மட்டும் தான் சொல்லணும். அதுக்கு தான் ஊழியக்காரங்களை வச்சிருக்கிறாங்க. அப்போ ரசத்தை பற்றி பேசிட்டு இருக்குதே, வாசிங்க. சபையாகிய சரீர தலைவரானார், எல்லாவற்றிலும் முதலாகும்படி அவரே ஆதியும் மரித்தோர்ந்து எழுந்த முதற் பேருமானார், சகல பரிபூர்ணம் அவருக்கு வாசமாயிருக்கும். அடுத்து, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ சரீரமாகிய சபையில வசனத்தின்படி வாழ்வதற்காக நம்ம கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. இங்கே ஆண்டவர் இரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் பாவத்தில் இருக்கிற ஜனங்களையும் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தத்தையும் மாற்றி ஒன்றாக இணைக்கும்படியாக அவர் பிரியமுள்ளவராக மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சரீரமும் இரத்தமும் ஒரு சபையையும் சபையில் உள்ள போதனைகளையும் அங்கே ஆண்டவர் செய்கிறதான தன்னுடைய பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தையும் இந்த வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. இதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பு. ஆமே, நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா, நீ மனம் திரும்புப்பா. ஏன்? வந்துக்கிட்டே இருக்குது, ஜாக்கிரதை, வந்துக்கிட்டே இருக்கு. ஆமே. அப்போ இன்னும் ஒரு முறை ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகம் அசையப்பட போகிறது. இன்னைக்கு அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்போ என்ன வரும்னு என்ன செய்யலைங்க தெரியல. காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமே, காலம் பொல்லாததாக இருக்கிறது என்று சொல்லி
ஆமாம், வேதம் சொல்லி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இயற்கையும் நமக்கு என்ன செய்யுங்க? கார்சன், ஜாக்கிரதை, மாறிக்கோ, ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குது, உன்னுடைய எல்லா காரியத்தையும் மாத்திரே, நீ என்ன பண்ண, ரெடி ஆயிரே, ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஆமாம், புறப்பட போகிறது வண்டி, புறப்பட போகிறது வண்டி. வண்டியை ட்ரெயினை பிடிக்கணும்னா முன்னாடியே 1/4 மணி நேரம் உட்காந்துருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுங்க, அப்புறம் போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி ஆண்டவருடைய எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது நாமும் மறுரூபமாக்கப்பட நாம் ஆயத்தப்படுவோம். ஆமே ஆமே. சோமுல்லாமா, பரிசுத்தமும் நீதி